யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு காணொளி நான் பேசுகிறேன். இதில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சியை அமைத்த போது 2 தலைவர்கள் இருந்தாங்க, மிகப்பெரிய தலைவர்களாக. இன்றைக்கு அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக இருக்கு இல்லையா, அண்ணா திமுக இருக்கு இல்லையா, திமுகவை அண்ணா தான் துவக்கி வைத்தார். பேரறிஞர் அண்ணா துவக்கி வைத்த கட்சி அது. இன்றைக்கி கலைஞருக்கு பிறகு அவரது குடும்பம் இருக்கக்கூடிய அவரது பையன் இருக்கிறாரு, அதுக்கடுத்து அவர் பையன் அரசியலில் இருக்கிறாரு. அந்த நீட்சி வேறு மாதிரி இருக்குது. ஆனால் அதற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் 1972க்கு பிறகு உருவாக்குறாங்க. அவர் உருவாக்கின கட்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். அதன் பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்னு மாறுச்சு. சரி, அண்ணா யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா. இது அனைவருக்கும் தெரிந்த செய்தியாக இருக்கலாம். நான் சொல்லுவது புதிய கோணத்தில் நான் சொல்லுகிறேன். அனைத்தும் அரசியல் தெரிந்தவர்களுக்கு இது வெளிச்செய்தி. அடுத்த தலைமுறை தோழர்கள் இருக்காங்க இல்லையா, தோழர் விஜய் அவர்களைப் போல கட்சி இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறாங்க. வேல்முருகன் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. என்னென்னமோ கட்சிகள்லாம் இப்போ புதுசாக வருது. அதுலேயும் சில தொண்டர்கள் இருக்கிறாங்க. தேசிய பார்வையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அது இன்றைக்கி எப்படி இருக்குன்னே தெரியல, புதிதாக ஒன்று இல்லை. ஆனால் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கும் ஒரு கும்பலாக போய் சேருவாங்க. இன்றைக்கி எப்படி பிஜேபியில் போய் சேர்றாங்க, அது மாதிரி ஜனதாதளம்னு ஒரு கட்சி இருந்தது. இந்த ஜனதாதளம் கட்சியில் சிவாஜி கணேசனை போய் சேர்ந்தார். ஏன்னா அது ஆளுங்கட்சியாக, சென்ட்ரலில் ஆளுங்கட்சியாக இருந்தது, ஒன்றியத்தில் டெல்லி ஆட்சியில் இருந்தாங்க. அதனால் அந்த கட்சிக்கு போய் சேர்ந்துருவாங்க, வச்சுருவாங்க. தேவகவுடா கட்சியில் கூட தமிழ்நாட்டில் ஆள் இருந்தாங்க. இப்படியெல்லாம் கட்சிகள் இருந்தாலும் நாம் பேசப்படக்கூடியது 2 பெரும் கட்சிகளாக மாறியதற்கு எம்ஜிஆரும் கலைஞரும் பிரிவு ஒரு காரணமாக அமைந்தது. ஆனால் அண்ணா யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தார் என்பது தான் முக்கியமான செய்தி. திராவிட இயக்கத்தோட ஆட்சியின் வேர் எந்த இடத்தில் துவங்கியது என்று சொன்னால் 1967. அந்த 1967 வெற்றி பெறுவதற்கு யார் முக்கிய காரணமாக அண்ணா நினைத்தார்னு ஒன்று இருக்கு இல்லையா. இஸ் எ ஃபவுண்டர். நம்மளெல்லாம் தமிழர்களை அரசியல் களத்திற்கு கொண்டு வந்து எளிய மக்களின் கையில் அரசியலை கொடுத்து இன்றைக்கி சொல்லனா துயரத்தில் துன்பப்பட்ட தோழர்கள், இழிநிலையில் கடைநிலையில் இருந்த மக்கள் எல்லாம் அரசியல் அதிகாரத்தில் வாகனங்களில் கொடிகளோடு பயணிப்பதற்கும் வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி கட்டிக்கொண்டு தோளில் துண்டு போட்டு கொண்டு தைரியமாக நடப்பதற்கு முழு காரணமாக இருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா கொண்டு வந்த அந்த திராவிட ஆட்சி இருக்கு இல்லையா, அந்த ஆட்சியின் நீட்சி எம்ஜிஆர் கையில் இருந்தது. எம்ஜிஆருக்கு அண்ணா கொடுத்த முக்கியத்துவம் எப்படிப்பட்டது, அதுதான் ரொம்ப முக்கியம். அண்ணா ஆட்சியை பிடிச்சிட்டார். ராஜாஜி கூட கூட்டு சேரக்கூடிய நிலைமை இருந்தது. திமுகவை காலமெல்லாம் எதிர்த்து கொண்டு இருக்கக்கூடிய மாப்போசியோட கூட்டு சேரக்கூடிய நிலைமை இருந்தது. ஒன்றிய அரசாங்கங்களை ஆதரித்து இன்றைக்கு போல எப்பொழுதும் எழுதி கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகைகள், அன்னைக்கு அச்சு ஊடகம் தானே, அந்த பத்திரிகைகளில் தினத்தந்தி ரொம்ப முக்கியமாக இருந்தது. அந்த தினத்தந்தி அதிபர் எப்படிப்பட்டவராக இருந்தார், எல்லாம் ஆளுங்கட்சியை யாரும் பகைச்சிக்கிடாத அளவுக்கு அண்ணாவை எந்த அளவுக்கு இழிவாக எழுதணுமோ, அண்ணாவை ஆதரிப்பவர்களை எந்த அளவுக்கு அசிங்கமாகனா நான் திரைத்துறையில் எம்ஜிஆர் அவர்களை சொல்கிறேன். எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படங்களை கேலியும் கிண்டலும் பண்ணி விமர்சனம் பண்ணி ஓச்சி விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அண்ணா செய்த முக்கியத்துவம் என்ன, அதுதான் இப்போ நான் பேசுகிறேன். நான் தோழர்களே, 67 அண்ணா ஜெயிச்சிட்டார், ஆட்சியை பிடித்தாச்சு. காமராஜர் தோற்றுவிட்டார், காங்கிரஸ் தோற்றுவிட்டது. காமராஜர் தானே காங்கிரஸுங்கிறது. அதுக்கு பிறகு என்னென்ன விளைவுகள்லாம் நடந்தது அதெல்லாம் வேண்டாம், அது வேறு ட்ராக், அதை விட்டுருவோம் நம்ம. இப்போது இந்த இடத்துல எம்ஜிஆர் சுடப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார். ஆலந்தூர் தொகுதியில் இருக்கிறார். எம்ஜிஆரும் ஜெயித்து விட்டார். இப்போ மந்திரி சபைகள் அமைக்கப்பட்டு விட்டது. அண்ணா லிஸ்ட்டு எழுதிட்டாப்புல. அந்த மந்திரிகளோட பெயர்கள் 10 பேர் 9 பேர் பெயர்கள் எல்லாம் எழுதிட்டாங்க. அப்போ அண்ணா என்ன செய்யணும்? அண்ணா ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவராக இருக்கக்கூடிய தந்தை பெரியாரிடம் கொண்டு போய் அந்த மந்திரி பட்டியல்களை எல்லாம் காட்டு விடும்போது தந்தை பெரியார் கலைஞர் குறித்து சொன்ன வார்த்தை இந்த இடத்தில் நான் சொல்ல முடியாது, சொன்னதாக சில செய்திகள் இருக்கிறது, அச்சூடமாக இருக்கிறது, அது வேண்டாம் நமக்கு. சரி, இப்போ ஆயிடுச்சு இல்லையா. அண்ணா மந்திரி சபையை அமைக்கிற பொழுது அந்த மந்திரி சபை லிஸ்ட்டில் எம்ஜிஆர் பெயர் இல்லை, கலைஞர் பெயர் இருந்தது. பொதுப்பணித்துறைக்கு போயிட்டார். ஆனால் அந்த மந்திரி சபை பட்டியலோட பெயர் பட்டியல் எம்ஜிஆர் கைக்கு வருகிறது. அது இப்போ நீங்கள் மந்திரி பட்டியலில் பெயர் இருக்கிறவர்கள் பெரிதா,
மந்திரிகளாக யார் இருக்க வேண்டும் இருக்கக்கூடாது என்பதை முடிவெடுக்கக்கூடிய நபர் பெரிதா என்று கேட்டால் அது உங்களுடைய மனச்சாட்சிக்கே விட்டு விடுகிறேன். எம்ஜிஆர் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் இருக்கார். துப்பாக்கி குண்டு தொண்டையில் துளைத்தப்பட்டு காது வழியாக வெளியே போய் இருக்கிறார். அவர் அந்த இடத்துக்கு அந்த பெயர் பட்டியலை கொண்டு போனவர் யார் தெரியுமா? இரா செழியன், நெடுஞ்செழியன் அவர்களோட உடன் பிறந்த தம்பி, அவர் சகோதரர். அவர் போகிறார், பட்டியல் எடுத்துக்கிட்டு போகிறார். எம்ஜிஆர்கிட்ட போய் ஆஸ்பத்திரியை பார்க்குறாரு. பார்த்து உடல் நலமெல்லாம் விசாரிச்சுட்டு மருத்துவமனை ட்ரீட்மெண்ட் எப்படி போயிட்டுருக்கு எல்லாம் கேட்டுட்டு என்னென்னு சொல்லி செழியனை கேட்கும்போது அவர் நாடாளுமன்றத்தின் மேதை என்று சொல்லுவார்கள். பல மாநாடுகளில் இரா செழியன் என்ற பேச்சை, தெளிவான பேச்சை, மிக நுட்பமான பேச்சை நேரடியாக கேட்டவன் நான் என்கின்ற அந்த பெருமையோடு இரா செழியன் அவர்களுக்கு நன்றியையும் அவருடைய நினைவையும் நான் இந்த இடத்துல பகிர்வதற்கு நான் பெருமைப்படுகிறேன் தோழர்களே. அப்படிப்பட்ட செழியன் அவர்கள் எம்ஜிஆரை சந்தித்து பேசுகிறார். பேசி என்னன்னு கேட்டால், அண்ணா இந்த பேப்பர் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறாங்க. என்ன பேப்பரு, ஏன்ட்ட என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லி பிரித்து பார்த்தா யார் யார் மந்திரிகள் என்பதை உங்ககிட்ட காட்டிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு. ஏங்கிட்டயா? அண்ணாவா? பேரறிஞர் அண்ணா என்னிடம் காட்டிவிட்டால் அவர் மந்திரி சபையை அமைக்க வேண்டும். நான் அவ்வளவு பெரியவனா? நான் சாதாரண நடிகன் தானே. இல்லை, அண்ணா உங்களை கண்டிப்பாக இதை பார்க்க சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது எம்ஜிஆர் அந்த பேப்பரை எடுத்து பார்க்குறாரு. பேப்பரை எடுத்து பார்த்தா எம்ஜிஆர் நான் ஏன் பிறந்தேன்ங்கிற அவர் சுயசரிதையில் எழுதின அந்த ஒரு வரி சொல்லுறவா, என் தொண்டையில் துப்பாக்கி குண்டு துளைத்திருந்த நேரத்திலும் ஐயோ என்று நான் கத்துகிற சூழல் உருவாகியிருந்தது. அதில் ஒரு பெயரை பார்த்து, அது யார்? அண்ணா ஏன் கொடுத்து விட்டுருக்காரு தெரியுமா? எம்ஜிஆர்கிட்ட கொடுத்துட்டார். ஒரு பேரை பார்த்த உடனே கத்திட்டார். அந்த கத்தின பேர் தான் தினத்தந்தி அதிபரோட பெயர் சிவந்தி ஆதித்தன். சிவந்தி ஆதித்தன் என்னன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆரை காலமெல்லாம் திட்டி தீர்த்துவது, கிசு கிசுன்னு அசிங்கமாக எழுதுவது, எம்ஜிஆர் நடித்த படங்களை எல்லாம் இழிவாக பேசுவது. இன்றைக்கெல்லாம் அப்படியே நடக்குன்னு பார்த்துங்க. ஆனால் எம்ஜிஆர் அவர்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு என்னென்ன பின்னாடி செஞ்சாருங்கிறது தெரியும். அப்படிப்பட்டு எழுதினவருக்கு தேர்தல் நேரத்தில் அண்ணாவை ஒரு கழுதையில் ஏற்றி குப்பை கிடங்குக்கு செல்வதைப் போலவும், காமராஜரை குதிரையில் ஏற்றி கோட்டைக்கு செல்வதற்கு போலவும் படங்களை போட்டு ரசித்தவங்க அவங்க. முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி இது இல்லை. ஆனால் இப்படிப்பட்டு நம்மளுடைய இயக்கத்தை மிகவும் கேவலமாக பேசிய, எழுதிய, காலமெல்லாம் திட்டி தீர்த்த இவருக்கு மந்திரி பதவியா ஐயோ அப்படின்னு சொல்லி கத்தி எனக்கு நான் மீண்டும் மரண வாயிலை பார்த்தது போல் இருக்குங்கிறத சொல்லிட்டேன். இந்த கருத்து நேரடியாக எம்ஜிஆருக்கு போகுது, அண்ணாவுக்கு போகுது. எம்ஜிஆரோட கருத்து போன உடனே எம்ஜிஆர் என்ன செஞ்சுருந்தாருன்னா, திருப்பியும் அண்ணா ஒரு திருத்தப்பட்டியலை கொடுக்குறாங்க. எம்ஜிஆருக்கு அவர் கொண்டு கொடுக்குறாரு. அந்த பட்டியலை அப்படியே பார்க்குறாரு. தொழில்துறை பதவியில் நாவலர் நெடுஞ்செழியன் இருந்தார் அப்படின்னு போட்டுருக்கு. அப்போது சிவந்தி ஆதித்தன் அவர்களுக்கு, சீப்பா ஆதித்தனார் அவர்களுக்கு தொழில்துறை ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எம்ஜிஆர் கோடு எழுதுகிறார், நான் என் பிறந்தன்ல எழுதுகிறார். அவர் இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். அப்போது எம்ஜிஆருக்கு சிவந்தி ஆதித்தனாருக்கு பதவி கொடுக்கறது அவருக்கு பிடிக்கலை. ஏன்னா அவ்வளவு அசிங்கமாக, அவ்வளவு கேவலமாக எழுதினவர்களுக்கு கொடுக்கணுன்னே வேற ஒரு பதவி இருந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் கொடுக்கப்பட்ட பதவி, சபாநாயகர் பதவி. அண்ணா அனைவரையும் தாயுள்ளத்தோடு அரவணைத்து கொள்பவர். இப்போ பேசுகிறாங்க இல்லையா, எதுக்காக இந்த செய்தியை நான் இந்த இடத்துல இன்றைக்கி குறிப்பாக நான் இதை பதிவு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இணையங்களில் எம்ஜிஆரை பற்றி மிகப்பெரிய ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமியை இகழ்வதாக நினைத்து கொண்டு, அது அரசியலில் 1000 இருக்கட்டும் வைக்கட்டும், ஆனால் திராவிட இயக்கத்திற்கு அடித்தளம் போட்டு திராவிட இயக்கம் ஆட்சிக்கட்டிலில் அமைவதற்கு தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய திரைத்துறையின் புகழையும் அண்ணாவின் பெருமையையும் மேடையெல்லாம் தொண்டைக்குழியில் தண்ணீர் வற்ற பேசிய ஒரு மாபெரும் கலைஞனுக்கு இருக்கக்கூடிய மரியாதையை பேரறிஞர் அண்ணா கொடுத்தார். கடைசி வரை அவரை மதித்தார். நாம் ஆட்சியை பிடிப்பதற்கு எம்ஜி ராமச்சந்திரன் என்கின்ற ஒரு கலைஞன், ஒரு நடிகர், புரட்சி நடிகர், அவர் காரணம் என்று அண்ணா நம்பினார் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் அண்ணா பெயர் பட்டியல், அதாவது அமைச்சரவை பெயர் பட்டியல்
பெரியாருக்கு இணையாக எம்ஜிஆரிடமும் போனது. நான் சொல்கிறேன், எம்ஜிஆர் கொடுத்த திருத்தத்தை அண்ணா அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்னா இந்த வெற்றிக்கு காரணமான எம்ஜி ராமச்சந்திரன் என்ற மகத்தான மனிதனும் உண்டுங்கிறது. இந்த திருத்தத்தை பார்த்தவுடன் எம்ஜிஆர் கண்களில் கண்ணீர் வந்தது. நான் ஒரு சாதாரணமானவன், என் தலைவன் மாபெரும் தலைவன் அண்ணா அவர்கள் என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து என்னிடம் காட்டி என்னுடைய திருத்தத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு மந்திரி சபையையே என் தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மாற்றியிருக்கிறார் என்பதற்கு என் காலமெல்லாம் நான் கடப்பேங்கிறார். அண்ணா எம்ஜிஆரோட திருத்தத்தை ஏற்றுக்கொண்டார், எம்ஜிஆரை மதித்தார். அப்போ நீங்கள் இந்த இடத்துல நினைக்கணும், எதிர்த்துறையில் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்று கையில் இருக்கக்கூடிய தோழர்கள் புதிதாக பத்திரிகைகள் என்ற பெயரில், ஆசிரியர்கள் என்ற பெயரில் உள்ள வந்துக்கிட்டு, நெறியாளர்கள் என்ற பெயரில் வந்துக்கிட்டு சும்மா வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சதுங்கிற மாதிரி இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்குங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசிவிட்டு சென்றக்கூடாது. அரசியலை பேசுங்க, நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க. எம்ஜிஆர் அவர்களையும் சேர்த்து இழுத்து கொண்டு வந்து நீங்கள் வந்து அசிங்கப்படுத்த நினைக்கக்கூடாது. அப்படி பார்த்தா யாரை எப்படி வேணாலும் நம்ம அரசியலில் பேச முடியும். அப்படி பேசக்கூடாது. இன்றைக்கி பிரதமர் மோடி கூட சொல்லிக்கிட்டு இருக்கிறார், நேரு காலத்தில் நடந்த பிரச்சனை, நேரு காலத்தில் இருக்கக்கூடிய அரசியலுக்கு அதுதான் காரணம் என்று கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் பேசுகிறார்கள். அது அப்படி பேசக்கூடாது. அப்போ யாருக்கு எதை பொருத்தமாக அண்ணா வைத்திருந்தார், அதற்கு பிறகு நடந்த மாற்றங்கள்லாம் வேற வேற. ஆனாலும் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு, எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியை பிடித்த பிறகு, எம்ஜிஆரை என்று கட்சியை விட்டு நீக்கினார்களோ அன்றிலிருந்து கலைஞருக்கு சரிவு என்பதுதான் வரலாறு. எம்ஜிஆரின் மரணம் வரை இதை அன்றே அண்ணா கணித்திருந்தார். அதைத்தான் சொல்லணும். நீங்கள் எத்தனை பேர் என்ன வேணாலும் ஹெர்குலஸ் மாதிரி உழைக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் த பவர் யார்கிட்ட இருந்ததுங்கிறத ஒரு தலைவன் ஸ்மெல் பண்ணி வச்சுருந்தாப்புல பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அது அண்ணா என்கின்ற பெரும் தலைவனுக்கு அந்த கணிப்பு இருந்தது. பிற்காலத்தில் எம்ஜிஆர் என்கின்ற ஒரு மகத்தான ஒரு மனிதன் இந்த நாட்டினை ஆளுவதற்கு துணை நிற்கப் போகிறார் என்பதை தாண்டி அவரே ஆளப்போகிறார் என்கிறதை அன்றே கணித்தாரோ என்னவோ தெரியவில்லை. மந்திரி சபை பட்டியல் அவரிடமே போனது, அவர் திருத்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதுதான். ஆகையினால் தோழர்களே, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற ஒரு கட்சியினை விமர்சனம் செய்வதற்காக த ஃபவுண்டர், நீங்கள் வந்து எம்ஜிஆருங்கிறது அதிமுகவோட கட்சி ஃபவுண்டர். இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சொல்கிறாங்க இல்லையா, நான் அந்த கட்சியை உருவாக்கணும்னு ராமதாஸ் சொல்கிறார் இல்லையா. எம்டிஎம்கே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம்னா தலைவர் வைகோ அவர்கள் அந்த கட்சியை உருவாக்கியவர்கள் சொல்கிறாங்க இல்லையா. இன்றைக்கி 1000 கட்சிகள், அந்த விடுதலை சிறுத்தைகள்னால் திருமாவளவன் அவர்கள் உருவாக்கியது, கிருஷ்ணசாமி அவர்கள்னா புதிய தமிழகத்தை உருவாக்கினார். களத்துக்கு சென்றாங்க, மக்களை சந்தித்தாங்க. அவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும், கட்சியை ஒன்று கட்டமைக்கிறது எப்படி என்னங்கிற வழி தெரியும். யாரோ வந்தவர்கள் போனவர்கள் இன்றைக்கி எந்த இதுகள்லாம் பேசிவிட்டு போயிட முடியாது. எம்ஜிஆரா கலைஞரா என்ற இணைக்கு அன்றே அண்ணா தீர்வு கொடுத்த செய்தியைத்தான் இன்று கணக்கில் சொல்கிறேன். இந்த தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழல்களில், இந்த பெருகி வரக்கூடிய விமர்சனங்கள் மத்தியில் இந்த செய்தியை பதிவு செய்வதற்கு என் மனதில் தோன்றியது. ஆகவே இந்த வரலாற்று சம்பவத்தை யூனிவர்சில் பதிவு செய்வதில் நான் பெருமைப்படுகிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம்.